இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 8:17. யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எஸ்தர் அதிகாரம் 4:3 பார்க்கும்போது மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பிரியமானவர்களே, மகா துக்கம், உபவாசம், புலம்பலாய், அழுகையாய், இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த இந்த யூதருடைய வாழ்க்கையில தான் ஒரு களிப்பு உண்டானது, ஒரு மகிழ்ச்சி உண்டானது. விருந்து உண்டு கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளாய் ஒரு நாள் மாறியது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் மகா துக்கத்தோடு இருக்கிறீங்களா? புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எந்த காரியத்துக்காக நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது, ஒரு களிப்பு உண்டாக போகிறது. விருந்து உண்டு கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். பிரியமானவர்களே, எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை தலைகீழாக மாறியது என்றால், தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம், பலவிதமான நெருக்கம், யூத குலமே அழிகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எஸ்தரும் தாதிமார்களும் ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் மொர்தெகாயும் யூத ஜனங்கள் எல்லாரும் உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார்கள், புலம்பலோடு ஜெபித்தார்கள், அழுகையோடு ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, காரியமெல்லாம் தலைகீழாக மாறியது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார், கர்த்தர் அதிசயத்தை செய்தார். எதிராய் எழும்பி நின்ற ஆமானுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அடி விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தருவார். எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தருடைய பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. துக்கம் சந்தோஷமாய் மாறியது, அழுகை புலம்பல் ஒரு களிப்பாக மாறியது. ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தாங்க, அது விருந்துண்டு கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளாய் மாறியது. பிரியமானவர்களே, நீங்களும் செபியுங்கள். தேவ சமூகத்துல எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ, அந்த காரியத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் விலையேற பெற்றது. அற்புதத்தை நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மகா துக்கம், புலம்பல், அழுகை, வேதனையோடு இருந்த இந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவருடைய பலத்த கரம் வெளிப்பட்டது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சந்தோஷத்தை கொடுத்தீர், களிப்பை கொடுத்தீர், ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்தது போல தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக, தடைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். ஏசப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என்னுடைய லைஃப்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்துல திருமண காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. அநேக குடும்பங்களை கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க. குடும்பங்களை சமாதானம் இல்லை சுவாமி. நீர் ஒரு சமாதானத்தை கட்டளிடுகிறபடி நாள ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. ஏசப்பா, அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடி நாள ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்கள் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.